ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முகமது. இது உங்கள் எமிரேட்ஸ் ரியல் எஸ்டேட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? கொடைக்கானலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கொடைக்கானல்லேருந்து ஒரு 12 to 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆப்போசிட்டில் நல்ல ஒரு அழகான மவுண்டன் வியூ, அது இல்லாமல் டேம் வியூ, பழனி டேமோட கிளியரான ஒரு வியூ கிடைக்கக்கூடிய இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இது டோட்டலாக 3 ஏக்கர் 40 சென்ட்டு இடம். இது மெயின் என்னென்னா செட்டில்மெண்ட் பட்டா. ஸோ இதை அக்ரி பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க ஃபுல்லாமே ஃபார்ம் லேண்டாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா இதை ஃபார்ம் லேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பில்டிங், அந்த ஏ ஃப்ரேம்ஸ், இந்த மாதிரி டெம்பரரி ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்துக்குமே நம்ம ப்ராப்பராக அப்ரூவ்டு எடுத்து நம்ம கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் இந்த மெடிடேஷன் சென்ட்ரு, கொடைக்கானலில் ஒரு நல்ல மெடிடேஷன் சென்ட்ரு, இந்த மாதிரியும் நம்ம வச்சு அதுக்குரிய அப்ரூவல் லைசன்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். அதையும் கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த லேண்டில் நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. நல்ல சூப்பரான ஒரு 3 பெட்ரூமு, கிச்சனு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. பக்கத்தில் இன்னொரு சின்ன ஒரு மட் ஹவுஸும் இருக்குது. அது மட்டும் இல்லை, தண்ணி 2 கிணறு இருக்குது. நம்மளுக்கு அக்ரி வருஷம் ஃபுல்லாக நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், என்ன கேரட்டோ இல்லை நம்ம கிழங்கோ, கொடைக்கானலில் வளரக்கூடிய என்ன விவசாயம் பண்ணாலும் அதுக்கு தேவையான தண்ணி எவ்வளோ எடுத்தாலும் தண்ணி வற்றாது. 2 கிணறு, பெரிய பெரிய கிணறு இருக்குது. அது இல்லாமல் கமர்ஷியல் யூஸ்க்கு நம்ம போனாலுமே, நம்ம காட்டேஜஸ் இந்த மாதிரி ரன் பண்ணாலும் நம்மளுக்கு அதுக்கு தேவையான வாட்டர் சோர்ஸுமே அந்த கிணறுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ எடுத்தாலும் வற்றாத அளவுக்கு கிணறு, பெரிய கிணறும் இருக்குது. இப்போ அந்த இடத்துல மெயினாக போட்டிருக்கிறது என்னென்னா ஃபேஷன் ஃப்ரூட்டு கொடி தான் போட்டிருக்காங்க. ஃபேஷன் ஃப்ரூட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு. மெயினாக சுகரு, ப்ரெஷர், இந்த மாதிரி மெடிக்கேஷன் ஃப்ரூட்டு, மெடிக்கேஷனுக்கு அதிகமான யூஸ் பண்ணக்கூடியது ஃபேஷன் ஃப்ரூட்டு. ஸோ அதனால் அதோட ப்ரைஸுமே காஸ்ட் அதிகமாக தான். இங்கே கொடைக்கானல்லையே ஒரு பீஸே 20 to 25 ருபீஸ் செல் பண்ணுறாங்க. நார்மலாக ரீட்டைல் ஷாப்பில் ஒரு சிங்கிள் பீஸு அந்தளவுக்கு செல் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரூட்டு. அதுதான் அது அதிகமாக பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் பனானா, ஹில் பனானா ட்ரீ இருக்குது. உள்ள காப்பி செடி நிறையா இருக்குது. இப்போ தான் அந்த காப்பி சீசன் முடிஞ்சு செடி எல்லாமே அவங்க வெட்டி விட்ருக்காங்க. அவகோடா ட்ரீ இருக்குது உள்ளேயே. அப்புறம் டொமேட்டோ, அதாவது கொடைக்கானல் தக்காளி, அதாவது மரத்தக்காளி அப்படின்வாங்க, அதுவும் நிறையா போட்டிருக்காரு. ஸோ நல்ல இன்கம் அவருக்கு இப்போயே வருது. ஆனால் கம்மியான கல்டிவேஷன் தான் அவர் பண்ணியிருக்காரு. இதிலே அவர் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபா, அதாவது 12 to 15 லட்ச ரூபா வரையுமே அவர் ப்ராஃபிட், அதாவது இன்கம் எடுக்கிறாரு. நம்ம இதை இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணோன்னா, ஏன்னா இவர் மரங்க தான் வச்சுருக்காரு. அதாவது இந்த கொடியில் வரக்கூடிய ஃபேஷன் ஃப்ரூட், இந்த மாதிரி விவசாயம் தான் பண்ணியிருக்காரு. இன்னும் நம்ம தர விவசாயம்லாம் பண்ணோம்னா, உருளைக்கிழங்கு, கேரட்டு, இந்த மாதிரி தர விவசாயம், மண்ணில் போடுற விவசாயம் பண்ணோம் அப்படின்னா நல்ல இடம். 3 ஏக்கர் 40 சென்ட் இருக்கனால நல்ல ஒரு விளைச்சல் இருக்கும். அதில் ஒரு நல்ல இன்கம் பார்க்கலாம். அதாவது அக்ரி பர்பஸ்க்குன்னு யூஸ் பண்ணோம்னா. கமர்ஷியல் பர்பஸ்னால் நம்ம ஐடியா தான். அது 3 ஏக்கர் 40 சென்ட்டுனால நம்ம தோதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டே போட்டுக்கலாம், பில்டிங் கட்டிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி வசதி எல்லாமே இருக்கனால, இபி லைனுமே உள்ள வரையுமே இருக்குது, வீடு இருக்குது, எல்லாமே இருக்கனால இபி லைனு எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எந்த பெரிய ஒர்க்கும் கிடையாது. நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம நார்மலாகவே அக்ரி பர்பஸ்னாலும் சரி, கமர்ஷியல் பர்பஸ்னாலும் டைரெக்டாக ஒர்க் ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இபி லைனும் சரி, வாட்டர் சோர்ஸுமே நம்ம இடத்துக்கு நல்லாவே இருக்குது. இவங்களுமே ஒரு அர்ஜென்ட் செல்லிங் தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு மணி நீடு. ஸோ இந்த இடத்த முடிக்கிறவங்களே, உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குனாலுமே சரி, செட்டில்மெண்ட்டுக்கு ரொம்ப டைம் எடுக்காமல் சீக்கிரமாக செட்டில்மெண்ட் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இந்த இடம் கொஞ்சம் கரெக்டாக அமையும். ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் அர்ஜென்ட் மணி நீடு. அதனால தான் கொஞ்சம் ப்ரைஸுமே ஒரு ரீசனபுளாக கொடுக்குறாங்க. டோட்டலாக இந்த 3 ஏக்கர் 40 சென்ட்டை அவங்க சொல்கிறது 2 கோடியே 50 லட்ச ரூபா, அதாவது 2.5 crore. இதில் நெகோசியபிள் இருக்குது, அவங்களுக்கு மணி நீட். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிட்டிங்கில் உட்காந்து நெகோசியபிள் பண்ணி பேசி முடிச்சுக்கலாம். பட் ஒர்த்து தான். இந்த இடத்த வாங்கினோம்னா நம்ம இயர்லி, இப்போ அவர் எதுவுமே பண்ணாமல் சும்மா அவர் அங்கனுக்குள்ளே இருக்கணுன்றக்காக போடுற அந்த விவசாயத்துக்கே அவர் வருஷத்துக்கு மினிமம் வச்சாலும் 12 லட்ச ரூபாய்க்கு குறையாமல் சம்பாதிப்பார். நம்ம இதில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கமர்ஷியலாவோ இல்லை அக்ரியோ இன்னும் நல்லா ஃபார்ம் பண்ணி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நல்ல வருமானம் பார்க்கலாம், நம்ம போட்ட இன்கமுக்கு தகுந்த மாதிரி. ஸோ கொடைக்கானலில் நல்ல ஒரு அக்ரி இடமோ இல்லை கமர்ஷியல் இடத்துலையோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த இடம் நல்ல ஒரு இடம் தான். மெயினாக ரோட்டுக்கு மேலே இருக்குது, எந்த ஒரு ஆஃப் ரோடும் கிடையாது. மெயின் ரோடு கிட்டத்தட்ட ஒரு 35 அடி ஹைவே ரோடு, அந்த ரோட்டுக்கு மேலே இடமும் இருக்குது. இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்களோட காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோட மேலேயும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் எங்களோட காண்டாக்ட் நம்பரும் இருக்கும். இந்த லேண்டு, இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் கால் பண்ணுங்கள், மற்ற வர எல்லாமே நம்ம ஃபோனில் பேசிக்கலாம். நீங்கள் ஒரு டைம் சைட் விசிட் வாங்க, பாருங்கள். இடம் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு பிடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரைஸை நெகோசியபிள் பண்ணி ஒரு ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் அவங்க சொல்கிறது 2 crore 50 lakhs. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ எங்களோட சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கிங்க, கமெண்ட் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இதே மாதிரி நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியோட வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். See you.